விஜயும் அம்முவும் வீட்டிற்கு வந்தபோது தாத்தா காவேரி டீச்சரை பற்றி விசாரிக்கிறார். அப்போது அம்மு தான் வரைந்த ஓவியத்தை காட்டுகிறாள். அதில் தன் அம்மாவாக மிஸ் வரைந்து கொடுத்த உருவம் அப்படியே தன் மனைவி காவேரி போலவே இருப்பதைக் கண்டு விஜய் அதிர்ச்சியில் உரைகிறார். எப்படி மிஸ்ஸுக்கு காவேரியை தெரியும் என்ற குழப்பத்தில் இருக்கும்போதே அவர் போனுக்கு காவேரி என்ற பெயரில் ஒரு அழைப்பு வருகிறது. அம்மு போனை எடுத்துக் கொடுக்க விஜயும் தாத்தாவும் ஒரு நிமிடம் திகைத்துப் போகிறார்கள். போனில் பேசிய காவேரி அட்மிஷன் போது சில சான்றிதழ்களை மறந்து வைத்துவிட்டதாக கூறுகிறார். அந்த குரல் தன் காவேரியின் குரல் போலவே இருக்கிறதே என்று விஜய் எண்ணுகிறார். மறுபுறம் காவேரிக்கும் விஜயை பார்த்த பிறகு தனக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பந்தம் இருப்பதை உணர்ந்து குழப்பமடைகிறார். மறுநாள் விஜய் எப்படியாவது அந்த மிஸ்ஸை பார்க்க வேண்டும் என்ற தீவிர சிந்தனையுடன் கார் ஓட்டிச் செல்லும்போது கவனக்குறைவாக சாலையில் நடந்து சென்ற ஒரு பெண் மீது மோதிவிடுகிறார். கீழே விழுந்தவரை பார்த்த விஜய் பதறி போகிறார். அவர் வேறு யாருமல்ல, தன் காவேரியேதான். அம்மு ஓடி வந்து, அப்பா, என் மிஸ் மேலேயே இடிச்சிட்டீங்களே என்று அழுகிறாள். காவேரிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வருகிறது. தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்ட விஜய் அவரை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார். செல்லும் வழியில் காவேரியிடம் நலம் விசாரிக்கும்போது அவர் பெயர் காவேரி என்றும் சொந்த ஊர் கொடைக்கானல் என்றும் தெரிய வருகிறது. காவேரி உயிரோடு இருப்பதை உறுதி செய்த விஜய் அவருக்கு பழைய நினைவுகள் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார். சிகிச்சைக்கு பின் அவரை வீட்டில் விடச் செல்லும்போது அங்கே சாரதாவைக் கண்டு விஜய் மீண்டும் அதிர்ச்சியடைகிறார். விஜய்க்கும் காவேரிக்கும் இடையிலான இந்த உண்மை உறவு எப்போது வெளிப்படும் என்பதை இனி வரும் நாட்களில்தான் பார்க்க வேண்டும். விஜய் காவேரியை அவளது வீட்டின் வாசலில் இறக்கிவிடும்போது அங்கே நின்றிருந்த சாரதாவை பார்த்ததும் அப்படியே உறைந்து போய் நிற்கிறார். அத்த என்று அவர் வாயறியாமல் முணுமுணுக்க, சாரதாவோ விஜயை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். ஆனால் தன் மகளின் தற்போதைய நிலையை நினைத்து விஜயை தெரியாதவர் போல அங்கிருந்து நகர்கிறார். காவேரி தன் அம்மாவை பார்த்து, அம்மா, இவங்கதான் அம்முவோட அப்பா, தெரியாம என் மேல கார் மோதிடுச்சு, அவங்கதான் என்னை கூட்டிட்டு வந்து விட்டாங்க என்று சொல்ல சாரதா மெல்லிய குரலில் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு காவேரியை வீட்டிற்குள் அழைத்துச் செல்கிறார். விஜய்க்கு இப்போது எல்லாம் தெளிவாகப் புரிகிறது. 5 வருடங்களுக்கு முன்பு இறந்ததாகச் சொல்லப்பட்ட காவேரி இப்போது தன் கண்முன்னே உயிருடன் இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு பழைய நினைவுகள் ஏதும் இல்லை என்பதும் அத்தை ஏதோ ஒரு காரணத்திற்காக உண்மையை மறைக்கிறார் என்பதும் அவருக்கு புரிகிறது. வீட்டிற்கு வந்த விஜய் தாத்தாவை தனியாக அழைத்துச் சென்று ஆவேசமாக கேட்கிறார். தாத்தா, காவேரி இறந்துட்டுதா நீங்க தானே சொன்னீங்க? ஆனா அவ இப்போ உயிரோட என் கண்ணு முன்னாடி நிக்கிறா, ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க என்று கேட்க தாத்தா பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறார். அப்போதுதான் அந்த பழைய ரகசியம் உடையத் தொடங்குகிறது. காவேரிக்கு ஏற்பட்ட அந்த விபத்தில் அவளது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதும் பிழைத்தாலும் பழைய நினைவுகள் திரும்புவது அவளது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரித்ததும் தெரிய வருகிறது. விஜய் இப்போது ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார். காவேரியிடம் உண்மையைச் சொல்லி அவளது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதா, அல்லது அவளுக்கு பிடித்தமான ஒரு டீச்சராகவே அவளை தள்ளி நின்று ரசிப்பதா என்று குழம்புகிறார். அதே சமயம் காவேரிக்கும் விஜயை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ ஒரு பழைய நினைவு வந்து போவது அவளை வாட்டுகிறது. விஜய் இனி காவேரியின் நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சிப்பாரா, அல்லது அவளது நிம்மதிக்காக அமைதியாக இருப்பாரா என்பதை பார்ப்போம். விஜய் மற்றும் காவேரியின் வாழ்க்கையில் இந்த சந்திப்பு ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைகிறது. சாரதாவை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத விஜய் தன் மனதிற்குள் 1000 கேள்விகளோடு அங்கிருந்து கிளம்புகிறார். விஜயின் குழப்பமும் தாத்தாவின் மௌனமும் வீட்டிற்கு வந்ததும் விஜய் நேராக தாத்தாவிடம் செல்கிறார். தாத்தா, காவேரி உயிரோடு இருக்கா? அவளை இப்போதான் என் கண்ணால பார்த்தேன். அத்தையும் கூடவே இருக்காங்க. அப்புறம் ஏன் 5 வருஷமா அவ இறந்துட்டதா எங்ககிட்ட போய் சொன்னீங்க என்று ஆவேசமாக கேட்கிறார். தாத்தா திகைத்துப் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் கண்களில் கண்ணீர் வழிகிறது. விஜய், அன்னைக்கு விபத்து நடந்தப்ப காவேரி பிழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா அவ உயிர் பிழைச்சப்போ அவளுக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்ல. அவ பழைய விஷயங்களை யோசிச்சா அவ மூளைக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அதனாலதான் சாரதா அவளை அழைச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஊற விட்டு போயிட்டாங்க என்று உண்மையை உடைக்கிறார். காவேரியின் மனப்போராட்டம் மறுபுறம். காவேரிக்கு தலையில் அடிபட்டது ஒரு பக்கம் வலிக்கிறது என்றால், விஜய பார்த்தது முதல் அவள் மனம் ஏதோ ஒரு இனம் புரியாத வலியில் தவிக்கிறது. அம்மா, அந்த சார் மேல தப்பு இல்லை, ஆனா அவரை பார்த்தா எனக்குள்ள ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வந்துட்டு போகுது. அவர் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு என்று சாரதாவிடம் கூறுகிறாள். இதைக் கேட்டு சாரதா பயப்படுகிறார். ஒருவேளை உண்மை தெரிந்தால் மீண்டும் காவேரியின் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல காவேரி, நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காதே என்று அவளை தூங்க வைக்கிறார். அம்முவின் அன்பு. இதற்கிடையில் அம்முவுக்கு தன் மிஸ் தான் தன் அம்மா என்ற உண்மை தெரியாது. ஆனால் அவள் ஆழ்மனதில் அந்த உருவம் பதிந்திருக்கிறது.
அப்பா, மிஸ்க்கு அடிபட்டுருச்சுல, நாளைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா என்று கேட்கிறாள். விஜய்க்கு இது ஒரு வாய்ப்பாகத் தெரிகிறது. காவேரியை தொந்தரவு செய்யாமல், அவளுக்கு உண்மையைச் சொல்லாமல், அவளது அருகிலேயே இருக்க அம்மு ஒரு பாலமாக இருப்பாள் என்று விஜய் உணர்கிறார். சாரதாவின் பயம். அடுத்த நாள் விஜய் மற்றும் அம்மு இருவரும் காவேரியின் வீட்டிற்குச் செல்கிறார்கள். கதவைத் திறந்த சாரதா விஜயைக் கண்டதும் பதற்றமடைகிறார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என் பொண்ணு நிம்மதியா இருக்கா, அவளை விட்டுடுங்க என்று கெஞ்சுகிறார். ஆனால் விஜய், அத்தை, நான் அவகிட்ட எந்த உண்மையையும் சொல்ல மாட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு அவ அம்மாவோட அன்பு வேணும். ஒரு டீச்சரா மட்டும் அவ இங்க இருக்கட்டும் என்று உருக்கமாக பேசுகிறார். காவேரி மெல்ல வெளியே வருகிறாள். விஜயையும் அம்முவையும் பார்த்து புன்னகைக்கிறாள். அவளது அந்த புன்னகையில் பழைய காவேரி தெரிகிறாள். ஆனால் அவளது கண்களில் அந்த பழைய காதல் தேடல் இல்லை. விஜய் இப்போது ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். விஜய் தன் காதலை மறைத்துக்கொண்டு காவேரியின் நட்பை பெறுவாரா, அல்லது மெல்ல மெல்ல அவளுக்கு பழைய நினைவுகளைத் தூண்டுவாரா என்று பார்ப்போம். விஜய் மற்றும் சாரதாவுக்கு இடையே நடக்கும் அந்த பேச்சுவார்த்தை ஒரு உணர்ச்சி போராட்டமாக மாறுகிறது. சாரதா அத்தை விஜயை பார்த்ததும் பயத்தில் நடுங்குகிறார். விஜய், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுங்க. காவேரிக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்ல. அவ இப்போ ஒரு புது மனுஷியா வாழ்ந்துட்டு இருக்கா. பழைய விஷயங்களை அவகிட்ட சொன்னா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என் பொண்ணை எனக்கு திரும்ப கொடுங்க என்று கண்ணீருடன் கெஞ்சுகிறார். விஜய் கலங்கிய கண்களுடன், அத்தை, நான் அவளை தொந்தரவு செய்ய வரல. ஆனா 5 வருஷமா என் பொண்ணு அம்மு அம்மா இல்லாம தவிச்சிருக்கா. இப்போ அவளோட மிஸ்ஸாவே காவேரி கிடைச்சிருக்கா. அந்த உறவை மட்டும் நான் தடுக்க விரும்பல. நான் யாருன்னு அவளுக்கு சொல்ல மாட்டேன். ஆனா அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது என்று உறுதி கூறுகிறார். அப்போது வீட்டிற்குள்ளிருந்து காவேரி மெதுவாக வெளியே வருகிறார். தலையில் கட்டுடன் இருக்கும் அவரை பார்த்ததும் அம்மு ஓடிப்போய் கட்டிக்கொள்கிறாள். மிஸ், இப்போ உங்களுக்கு வலிக்குதா? நான் உங்களுக்காக சாமி கும்பிட்டேன் என்று மழலை மொழியில் சொல்ல காவேரியின் கண்களில் ஈரம் கசிகிறது. எனக்கு ஒண்ணுமில்லாமோ, நீ வந்ததிலேயே வலியெல்லாம் போயிடுச்சு என்று அவளை அணைத்துக் கொள்கிறார். விஜயை பார்த்த காவேரி, சார், நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? சின்ன காயம்தான், அதுக்கு இவ்வளவு பதட்டப்பட வேண்டாம் என்று ஒரு அறிமுகமில்லாத நபரிடம் பேசுவது போல பேசுகிறார். அந்த வார்த்தைகள் விஜயன் இதயத்தை ரணமாக்கினாலும் அவளது அந்த புன்னகைக்காக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறார். அன்றைக்கு மாலை விஜய் தன் வீட்டிற்கு திரும்பியதும் தாத்தாவிடம் ஒரு முக்கியமான முடிவைச் சொல்கிறார். தாத்தா, காவேரிக்கு நான் யாருன்னு தெரிய வேணாம். ஆனா அவ நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கணும். அவளுக்கு பழைய நினைவுகள் தானா வரட்டும். அதுவரைக்கும் நான் அவளுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் அம்முவோட அப்பாவாகவும் மட்டுமே இருப்பேன். ஆனால் விதி வேறொரு விளையாட்டை வைத்திருக்கிறது. காவேரி தன் அறைக்குச் சென்று பழைய பெட்டி ஒன்றை திறக்கும்போது அதில் ஒரு பழைய புகைப்படம் கிடைக்கிறது. அதில் அவள் ஒரு ஆணுடன், விஜய், மணக்கோலத்தில் இருக்கிறாள். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவளுக்கு தலை பயங்கரமாக வலிக்கத் தொடங்குகிறது. மங்கலான சில காட்சிகள் அவள் நினைவுக்கு வந்து போகின்றன. காவேரியின் கைகளில் இருந்த அந்த புகைப்படம் அவளது உலகத்தையே ஒரு நிமிடம் சுழல வைக்கிறது. புகைப்படத்தில் இருக்கும் அந்த உருவம் இன்று காலையில் கார் ஓட்டி வந்த விஜயோடு அப்படியே ஒத்துப்போவதைக் கண்டு அவள் அதிர்ச்சியில் உறைகிறாள். யார் இவர்? எனக்கு இவருக்கும் என்ன சம்பந்தம் என்று அவள் மூளைக்குள் 1000 கேள்விகள் அலைமோதுகின்றன. தலைவலி தாங்க முடியாமல் அவள் அலற, சத்தம் கேட்டு சாரதா அத்தை பதறியடித்துக் கொண்டு அறைக்குள் ஓடி வருகிறார். காவேரியின் கையில் இருக்கும் புகைப்படத்தை பார்த்ததும் சாரதாவின் முகம் வெளுத்துப் போகிறது. அம்மா, இது யாரு? இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவரைத்தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். அம்முவோட அப்பா இவர்தானே என்று காவேரி அழுதுகொண்டே கேட்க சாரதா நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்கிறார். இல்ல காவேரி, இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு பழைய போட்டோ. உன்னோட தூரத்து சொந்தம் ஒருத்தரோடது. நீ எதையும் போட்டு